கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்கள் எழுதின மோட்ச பயண புத்தகத்தில் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு பகுதி 75, மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னும் அந்த இடத்தில் பல ஆவிகள் குடிகொண்டிருந்தன. பயணிகள் பகல் வேளையில் அந்த பகுதியை கடந்து சென்றபடியாலும், துணிவு அவர்களுக்கு துணையாக வந்தபடியாலும் அதிக சிரமமின்றி அவர்கள் அந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றார்கள். அந்த பள்ளத்தாக்கில் நடக்க தொடங்கின உடனே மறிக்கும் நிலையில் இருப்போர் அதிக சத்தமிட்டு மரண ஓலம் எழுப்புவது போலும், ஆழ்ந்த வேதனையில் சிலர் புலம்புவது போலும் சத்தம் கேட்க தொடங்கியது. இதனை கேட்டு பிள்ளைகள் பயந்து நடுங்கினார்கள். பெண்கள் அச்சத்தால் முகம்பெளிரி போனார்கள். துணிவு அவர்களுக்கு தைரியமூட்டி அழைத்துச் சென்றார். மேலும் சற்று தூரம் அவர்கள் நடந்து செல்கையில் கால்களுக்கு அடியில் நிலம் நடுங்குவது போன்று உணர்ந்தார்கள். கீழே பள்ளம் ஏதும் இருக்கிறதோ என்று எண்ணம் தோன்றியது. பாம்புகள் சீறுவது போன்ற ஓசையும் கேட்டது. ஆனால் எதுவுமே அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. இந்த மோசமான பாதை எப்போதுதான் முடியும் என்று பிள்ளைகள் அங்கலாய்த்தார்கள். பிள்ளைகளே, உங்கள் மனதை திடமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கால்களை பாதையில் பார்த்து வையுங்கள். இல்லை என்றால் கண்ணிகளில் சிக்கிக்கொள்வீர்கள் என்று அவர்களை எச்சரித்து போதித்தார் துணிவு. இந்த வேளையில் யாக்கோபு வியாதிப்பட்டான். அவனது மனதில் தோன்றிய பயம்தான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும். உடனே கிறிஸ்தினால் விளக்கம் கூறுபவர் கொடுத்தனுப்பியிருந்த திராட்சை ரசத்தில் கொஞ்சத்தை அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். மேலும் திறமைசாலி தயாரித்து கொடுத்திருந்த மாத்திரைகளில் 3 எடுத்து அவனுக்கு கொடுத்தாள். சற்று நேரத்தில் அவன் சுகம் பெற்று எழுந்து அமர்ந்தான். அவர்கள் அந்த பள்ளத்தாக்கின் மைய பகுதியை சென்றடைந்த வேளையில் கிறிஸ்தினால், அதோ நாம் செல்லும் பாதையில் நமக்கு முன்பாக நாம் இதுவரை பார்த்திராத ஓர் அருவருப்பான உருவம் வருவது போல் தோன்றுகிறது என்று பயத்துடன் கூறினாள். அம்மா, அது என்ன உருவம் என்று பயத்துடன் கேட்டான் யோசேப்பு. சற்று தொலைவில் இருந்த அந்த உருவம் இப்போது பக்கத்தில் வந்துவிடவே, இதோ அந்த உருவம் அருகிலேயே வந்து நிற்கிறது என்று நடுங்கும் குரலில் பதட்டத்துடன் கூறினாள் கிறிஸ்தினாள். உடனே துணிவு, உங்களில் பயம் உள்ளவர்கள் பாதுகாப்பாக என்னிடம் நெருங்கி வாருங்கள் என்று கூறிவிட்டு அவர் அந்த தீய உருவத்தை எதிர்த்துச் சென்றார். உடனே அந்த உருவம் அவர்கள் கண்களுக்கு மறைந்துவிட்டது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபு 4:7 சொல்கிறது. இப்போது அவர்கள் புத்துணர்ச்சி பெற்றவர்களாய் தொடர்ந்து நடந்தார்கள். சற்று தொலைவு சென்ற பின்னர் திரும்ப பார்த்த இரக்கம் ஒரு சிங்கம் அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வருவதை பார்த்து அலறினாள். உரத்த குரலில் கர்ஜித்தபடி சிங்கம் வந்தது. அதன் கர்ஜனை பள்ளத்தாக்கு எங்கும் எதிரொலித்தது. துணிவை தவிர மற்ற அனைவரும் பயத்தால் அலறி நடுங்கினார்கள். சிங்கம் நெருங்கி வந்தவுடன் துணிவு பயணிகளை பின்னால் தள்ளிவிட்டு சிங்கத்துக்கு எதிர்த்து சென்றார். பயத்தை உதறிவிட்டு விசுவாசத்தோடு சிங்கத்துக்கு எதிர்த்து நின்றார். அப்பொழுது சிங்கம் பின்வாங்கி ஓடிவிட்டது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9. ஆபத்து நீங்கியவர்களாக பயணிகள் தங்கள் பாதையில் தொடர்ந்தார்கள். துணிவு அவர்களுக்கு பாதை காட்டி நடந்து சென்றார். அப்பொழுது பாதையின் குறுக்கே ஒரு நீண்ட பள்ளம் வெட்டப்பட்டிருந்ததை கண்டார்கள். அதை கடக்க அவர்கள் முயன்றபோது திடீரென மூடுபனி பரவியது. எங்கும் இருள் சூழ்ந்தது. அவர்களால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஐயையோ, இப்போது என்ன செய்வது என்று பயணிகள் பதறினார்கள். பயப்படாதீர்கள், இந்த இருள் விலகும் வரை அப்படியே நில்லுங்கள் என்று அவர்களுக்கு தைரியம் ஊட்டினார் துணிவு. அந்த பள்ளத்திலிருந்து நெருப்பும் புகையும் மேலெலும்பி வந்ததை அவர்கள் கண்டார்கள். பாவம், என் கணவர் எப்படிப்பட்ட பாதையில் அவர் சென்றிருக்கிறார். அவர் தன்னந்தனியாக அல்லவா சென்றார் என்று நினைவு கூர்ந்தால் கிறிஸ்தினாள். இதோ இந்த ஆபத்தை விடவும் எத்தனையோ பெரிய ஆபத்துகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறீர்கள் அல்லவா? இதற்காக நான் பெருமைப்பட மாட்டேன். எல்லாம் விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட பாதுகாப்பே. நாம் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்படுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. வாருங்கள், இந்த இருளை அகற்றி ஒளியை பிரகாசிக்கச் செய்யும் வல்லவரை நோக்கி வேண்டுவோம் என்றார் துணிவு. பயணிகள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையையும் ஒளியையும் அனுப்பினார். இப்போது பாதை தெளிவாக தெரிந்தது. அவர்கள் பள்ளத்தாக்கை கடந்து சென்றார்கள். இத்தகைய பயங்கரமான வழியில் பயணம் செய்து நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள வீட்டை அடையும் போது இந்த இடத்தின் மேன்மையை இன்னும் அதிகமாக உணரும்படியாகவே நாம் இந்த வழியாக கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கிறது என்றான் சாமுவேல். நன்றாய் சொன்னாய், இப்பொழுது நீ ஒரு முழு மனிதனைப் போல பேசியிருக்கிறாய் என்று அவனை பாராட்டினார் துணிவு. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஏசாயா 50:10. ஜான் பனியன் மோட்ச பயண புத்தகத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள். இன்னும் எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.